கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். டெல்லியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ரயில் மூலம் வழி தவறி திருச்செந்தூரில் சுற்றித் திரிந்த நிலையில் தொண்டு நிறுவனத்தின் முயற்சியால் 5 ஆண்டுகளுக்கு பின் அவரது குடும்பத்தினரிடம் இணைந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஆர்கேபுரம் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான முகமது ஆரிஃப் என்பவருக்கு கொரோனா காலத்தின் போது மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவர் டெல்லியில் இருந்து ரயில் மூலம் வழி தவறி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிக்கு வந்து அங்கேயே சுற்றித் திரிந்துள்ளார். ஆட்சித்தலைவர் முகாம் மூலம் மீட்கப்பட்ட முகமது ஆரிஃப் நாசரேத் பகுதியில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக அளித்த சிகிச்சைக்கு பின் தற்போது முகமது ஆரிஃப் நல்ல நிலையில் உள்ளார். தனது முகவரி மற்றும் தாய் தந்தை பெயரை கூறியதும் டெல்லியில் உள்ள குடும்பத்தினரை தொண்டு நிறுவன ஊழியர்கள் தொடர்பு கொண்டனர். பின்னர் அவரது தாய் மற்றும் சகோதரரை வரவழைத்து முகமது ஆரிஃபுடன் சேர்த்து வைத்தனர். முகமது ஆரிஃப்ங்கிறவர் டெல்லி ஆர்கேபுரத்தை சேர்ந்தவர். இவர் கொரோனா டைமில் மனநலம் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய திருச்செந்தூர் பகுதியில் சுற்றிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய முகாம் மூலமாக மீட்கப்பட்டு நாசரேத்தில் உள்ள நல்ல சமாரியன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹோமுக்கு கூட்டிகிட்டு அவருக்கு முறையான மனநல சிகிச்சை கொடுத்து தொடர்ந்து மனநல சிகிச்சை கொடுத்து அவர் நல்லா குணமடைஞ்சார். குணமடைஞ்ச பிறகு அவருடைய ஊரை தெளிவாக எங்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். ஊர் அட்ரஸ்ஸு, டெல்லியில் உள்ள ஆர்கேபுரம் அப்படின்ட்டு. நாங்கள் அதை ட்ரேஸ் பண்ணோம். அங்கே உள்ள லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக டெல்லியில் உள்ள நபரை போய் அந்த இடத்துல பார்க்க சொல்லி அதோடைய அட்ரஸ் கரெக்டாக இருந்தது. அது மூலமாக தொலைபேசி மூலமாக அவங்களோட குடும்பத்தை தொடர்பு கொண்டோம். அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய பிரதரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. கடந்த 5 வருஷமாக எங்களுடைய காப்பகத்தில் சிகிச்சை பெற்று நல்ல முறையில் குணமடைஞ்சிருக்காரு. இப்போ அவங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் அவரை ஒப்படைக்க போகிறோம்.